தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவிப்பு. தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பானது இலங்கையின் இலவச கல்வி பாரம்பரியத்துக்கு அச்சுறுத்தல். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெண்ணீர் தாக்கம் அதிகரிப்பு. நீரும் மாசடைவதால் நோய் தாக்கம் குறித்து அச்சம். யாருடன் இணைந்து செயற்படுகின்றீர்கள்? சஜித்துக்கு எச்சரிக்கை விடுத்து திஸ்ஸ அத்தநாயக்க. டக்ளஸின் அடாவடி அரசியல் தமிழ் மக்களிடம் செல்லுபடியாகாது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜீவன். 6000 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள். ஜனாதிபதி நிதியம் அறிவிப்பு. நல்லூர் பழங்குடியின மக்களின் பிரச்சினைகளை ஆராயும் விசேட குழு. கிழக்கு ஆளுநர் உத்தரவு. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர். தமிழ் கட்சிகளுடன் கலந்துரையாட தீர்மானம். சுதந்திர கட்சியின் அரசியல் பீட கூட்டம் சட்டவிரோதமானது. எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கை. நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிப்பவர்களாக தமிழர்கள் இருக்க வேண்டும். சாணக்கியன் தெரிவிப்பு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் போசாக் உணவு திட்டத்தை கேளிக்கையாக நோக்க வேண்டாம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ். தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். எல்லோருடைய மனதிலும் ஒரு பொது வேட்பாளர் போடப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிலைத்திருக்கின்றது. ஒருவேளை பொது வேட்பாளர் போடப்படாவிட்டால் மக்கள் வாக்களிக்காமலும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. எனவே பொது வேட்பாளர் ஒருவரை போடுவதால் நிச்சயமாக அங்கே பெரும்பான்மையினத்தில் பலர் கேட்கப் போகின்றார்கள். சஜித் பிரேமதாசா கேட்கப் போகின்றார். அனுரகுமார திசுநாயக்க, ரணில் விக்ரமசிங்கா, இன்னமும் இன்று தான் பார்த்தேன் ராஜபக்சவும் அவரோ அல்லது அவருடைய ஒரு நியமிக்கப்பட்ட உறுப்பினரோ கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இப்படியாக அவர்களுடைய வாக்குகள் பிரிந்து போகும் பட்சத்தில் நிச்சயமாக முடிவெடுக்க வேண்டிய வாக்காக தமிழ் மக்கள் தான் இருக்க போகின்றார்கள். எனவே அவர்கள் தமிழ் மக்களை எவ்வாறு இந்த தேர்தலுக்கு அரவணைக்கலாம்? வழக்கம் போல எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தலையில் பூச்சூடி கொண்டு போகிற வழக்கம் ஒன்று இருக்கு அவர்களுக்கு. இம்முறையும் அதே நிலைப்பாடை எடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக அனுரகுமார திசுநாயக்க இங்கே வந்து போயிருக்கின்றார், யாழ்ப்பாணத்துக்கு வந்து போயிருக்கின்றார். எந்த விதமான உத்தரவாதங்களும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று, அவர் பல இடங்களில் பேசியிருக்கின்றார். உத்தரவாதங்கள் கொடுக்கப்படவில்லை. ஒரு கேலியான விஷயம் என்னவென்றால், தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்ந்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? எப்படி இருக்கிறது அவருடைய கண்டுபிடிப்பு? தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்த்தால், அதாவது ரணில் சொல்கிற மாதிரி, ரணில் அபிவிருத்தி அடைந்து விட்டால் அவர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ரணில் சொல்கிற மாதிரி இவற்றை கண்டுபிடிப்பு தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர வேண்டுமாம். இவர் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரித்தவர் ஒன்று. ரெண்டாவதாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அன்றிருந்த எங்களுடைய பேச்சு இணக்கப்பாடுகளை எல்லாம் குழப்பியவர். இது ஒரு தடவை மறந்துவிட முடியாது. இவற்றெல்லாம் அவர் மறந்துவிட்டு இங்கே வருகின்றார். அது அவர் நினைப்பதிலும் சரிதான். நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் சீக்கிரத்தில் மறந்து போயிடுவோம். ஆனால் இம்முறை யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக நான் நினைக்கின்றேன். நான் மாத்திரமல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நிலைப்பாடை எடுத்து தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பொது வேட்பாளரை இணைத்து அவர்களுக்கு வாக்களிக்க பண்ண வேண்டும். எங்களுடைய வாக்குகள் சிதறப்படக்கூடாது. எக்காரணம் கொண்டும் தென்னிலங்கையிலிருந்து கேட்கும் ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்க போகக்கூடாது. அதாவது இளைஞர்களுக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளும் சரி, தற்போது அரசியலில் அனுபவம் கொண்டவர்களும் சரி, தங்களுடைய பேச்சுக்களில் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்வார்கள் என்பதெல்லாம் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த நிலைமை ஏற்பட்டால்தான் நாங்கள் தென்னிலங்கையிலிருந்து கேட்பவர்களுக்கு அவர்களை ஓரளவுக்கு விரட்டி அடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த முறை கோட்டாபய ராஜபக்ச அவர் தேர்தல் நடந்தது, தான் தனி சிங்கள வாக்கிலேயே சிங்களவர்களுடைய வாக்கால் தான் வென்றான் என்று ஒரு
மார்தட்டி பேசினார். அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் நடந்து கொண்ட முறைமை எல்லாம் சேர்த்து அவரை சீக்கிரத்திலே கவிட்டு விட்டது. இதே நிலைமைதான் தற்போது பாருங்கள். இங்கே சஜித் பிரேமதாசாவை எடுப்போம். முள்ளிவாய்க்கால் நடந்த விசாரணைக்காக எத்தனையோ தரம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சர்வதேச விசாரணையை கேட்கின்றோம். காணாமல் போனவர்கள் பற்றி கதைக்கின்றோம். அதெல்லாம் அசட்டை செய்யாமல் அதை கண்டுங்காணத மாதிரி இருக்கின்றார். ஆனால் இன்று தென்னிலங்கை வாக்குகளுக்காக இந்த ஈஸ்டர் தாக்குதலை பற்றி கூடுதலாக கதைக்கின்றார். அது எப்படி இரட்டை வேடம் போட முடியும்? அங்கே தென்னிலங்கை மக்களுக்குரியது விசாரணை நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் சொல்கின்றவர் இங்கேயும் சொல்லலாமே. முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவத்துக்கு நிச்சயம் விசாரணை நடக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்தோ அல்லது அவர்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். எதுவும் இல்லை சஜித் பிரேமதாசாவிடம். அவருடைய உற்ற நண்பர். ஆனால் இந்த தேர்தல் என்று வரும்போது நாங்கள் நியாயத்துக்காகவும் நாங்கள் தமிழ் மக்களுக்காகவும் தான் நிற்க வேண்டும். அதில் ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாது. அவர் 19ஆம் ஆண்டு நாங்கள் நல்லது நடக்கும் என்று நினைத்து சஜித்துக்கு அள்ளி கொட்டினோம். சஜித்துக்கு அது தெரிய வேண்டும். அன்றிலிருந்து கூட இவ்வளவு மக்கள் தனக்கு ஆதரவளித்தார்களே, இவர்களுக்காக தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று அந்த குரல் கொடுக்கவில்லை. அன்று நாடாளுமன்றத்தினுள் அன்று இந்த வெடுக்குநாரி பிரச்சனை சம்பந்தமாக அவர் தன்னுடைய ஆதரவையும் காட்டியிருந்தார். ஆனால் எவ்வாறாகினும் அவர்கள் ஆதரவு காட்டுவார்களாக இருந்தால், அதாவது எங்களுடைய முழு வெடுக்குநாரி பிரச்சனையாக இருக்கட்டும், முள்ளிவாய்க்கால் பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் தேர்தலில் அவர்கள் இந்த கேள்வி கேட்பார்களாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள பெரும்பான்மை அவர்களை உதறி தள்ளிவிடும். எனவே இந்த பயம் அவர்களிடம் இருக்கின்றது. இருந்தாலும் பதவிக்கு வந்த பின்பு தென்னும் அதை செய்வார்களா? அதை செய்கின்றார்கள் இல்லை. காலத்தை கடத்தி கொண்டே போகின்றார்கள். இவ்வாறு கடத்தப்பட்ட காலம்தான் இன்றைக்கு 70 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. எனவே இம்முறை எக்காரணம் கொண்டும் தமிழ் மக்களுடைய வாக்கு சிதறடிக்கப்படக்கூடாது. நீங்கள் பெரும் ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, இதை நாங்கள் அவர்களிடம் தான் விட வேண்டும். இதற்கு பல பேர் பல வியாக்கியானங்கள் சொல்லலாம், பல பேர் உங்களுக்கு பல புத்திமதிகள் சொல்லலாம். ஏதோ சேர்ந்து நில்லுங்கள், சேர்ந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று. ஏன் நாங்கள் சேர்ந்து நிற்கவில்லையா? சேர்ந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கவில்லையா? 2012ஆம் ஆண்டு முழுக்க நாங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுடன் எத்தனை விடயங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம். எல்லா விதமான அனுபவங்களும் உண்டு. மீண்டும் மீண்டும் இதை பற்றி கதைப்பவர்கள், கேட்பவர்கள், அது வெளிநாட்டு தூதரங்களாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், அவர்கள் முதலில் யோக்க வேண்டும். தாங்கள் கேட்பது தாங்களே முட்டாளாக்குவது போன்றது நினைச்சு கொண்டு வர வேண்டும். They should realize that they are fools by coming here and asking for reconciliation or whatever it is. ரிகன்சிலியேஷன் என்று சொல்லப்படுவது நல்லிணக்கத்துக்குரிய வேலைகள் நடைபெறுவது இன்று நேற்றல்ல, சந்திரிகாவுக்கு முந்தின காலத்தில் இருந்தே இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் தங்களுடைய தேவைகள் வரும்போது நல்லிணக்கத்தை பற்றி பேசிக்கொண்டு வருவார்கள். இதற்கு இந்த வெளிநாடுகளும் அயல் நாடுகளும் சர்வதேசமும் உதவி செய்கின்றன. ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்துக்குத்தான் உதவி செய்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெண்ணெய் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தென்னை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் பழைய வட்டக்கச்சி பகுதியில் தனியார் ஒருவரது தென்னந்தோப்பு வெண்ணெய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது வீட்டில் உள்ள பயன் தரும் வாழை, பூமரங்கள், தோடை, எலுமிச்சையும் தாக்கத்துக்குள்ளாகியதாக பண்ணையாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் நாளாந்தம் பயன்படுத்தும் தண்ணீரும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும், வெண்ணெய் தாக்கம் மிகவும் அதிகரித்துள்ளதாகவும், தரையில் வரும் புற்களில் கூட பரவி சுவாசிக்க முடியாத நிலையில் வெண்ணெய் தாக்கம் அதிகரித்துள்ளது தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் நேரில் பார்வையிட்டு தமக்குரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இவ்வெண்ணெய் தாக்கத்தின் காரணமாக தண்ணீர் மாசடைந்துள்ளதாகவும் அதனை பயன்படுத்துவதால் நோய் தாக்கம் ஏற்படலாம் எனவும் அச்சமும் வெளியிடுகின்றனர். தமது கிணற்றில் உள்ள தண்ணீரை பலர் நாளாந்த தேவைக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தான் யாருடன் இணைந்து செயல்படுகின்றார் என்பது குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசு அதநாயக்க எச்சரித்துள்ளார். அடிக்கடி கட்சி மாறுபவர்களுடன் ஊழலில் ஈடுபடுபவர்களுடன் சஜித் இணைந்து செயற்படக்கூடாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு யாருடன் இணைந்து செயற்படலாம் என்ற முடிவை எடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் தலைவருக்கு வழங்கியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தவறான நபர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். NJP நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவசரமாக உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளோம். இது கட்சியின் பல உறுப்பினர்களுக்கும் தெரியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அடாவடி மற்றும் சண்டித்தன அரசியல் தமிழ் மக்களிடம் செல்லுபடியாகாது என முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் ஜீவன் தெரிவித்துள்ளார். பொன்னாவளி பகுதியிலே அன்று நடந்த சம்பவம் ஒரு என்ன சொல்றது என்று சொல்ல முடியாத ஒரு அமைச்சர் இந்த நாட்டில் வடக்கில் நம்பி ஒரு அரசாங்காதி ஒரு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சரின் அடாவடித்தனமான பதிவைத்தான் நான் பதிவிட விரும்புகிறேன். அன்று உண்மையாகவே அந்த அவரோட வந்த மக்கள் 6-7 பஸ்ஸில் வந்த மக்களுக்கு நான் முதல் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றா நாங்கள் தமிழ் மக்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. உண்மையாக அவர் அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்ட மக்கள் கிளர்ச்சி போக்குவரத்து கடை கட்டப்பட்டு கடை தருவதாகவும் பட்டப்பிணைக்கு லைசன்ஸ் தருவதாகவும் விளையாட்டு உபகரணங்கள் தருவதாகவும் பழையிலேருந்து கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு காசு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் காசு தருவதாகும். உண்மையா அந்த நபர்கள் நாங்கள் ஒரு பகிரங்கமாக சொன்னப்பட்டது உண்மையா சுண்ணாம்பு கல் அகழ்வு அங்கத்தே 5 கிராமங்களுக்கும் உரிய ஒரு பெரிய ஒரு சேதத்தை உருவாக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இன்னைக்கு 178 நாளா அவங்க ஒரு அகிம்சை போராட்டத்தை போராடி கொண்டிருக்காங்க. இவர் திடீர்னு ஒரு படத்துல ரஜினி கமல் நடிக்க வர மாதிரி மக்களோட மக்களை முரண்பட வச்சு மக்களோட முரண்பட்டு மக்களை அதுல அன்றைக்கு உண்மையாவே இலங்கை ஸ்ரீலங்கா போலீஸை பொறுத்தவரையில கையெடுத்து வணங்க வேண்டிய செயல். என்னன்னா அவங்க ஒரு நம்பிக்கை அந்த மக்களை நீங்க இந்த செயல்பட வேண்டாம், ஒரு தரம் கை கலப்புக்கு போகக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு அவர் வயது போய் வாழ்ந்து கெட்டவர். உண்மையாவே அவரோட வாழ்க்கை முடிஞ்சது. டக்ளஸ் தேவானந்தாட இளம் சமுதாயங்களை ஒன்று கொண்டு தமிழ் மக்களை முரண்பட்டு கொலையை விட்டு அன்றைக்கு ஒரு 2-3 உயிர் போயிருந்தா என்ன நிலைமை அதுல கூடி அவர் குறிப்பிடுறார். நாங்க அந்த இடத்துக்கு நாம என்ன பேரை சொல்லி அவருக்கு பின்னால இருந்து வக்காலத்து வாங்குறார்கள். நாங்கள் கட்டாயம் அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்க போகணும். உண்மையாவே சுண்ணாம்புக்கல் அகழ்வு ஒரு 2000-3000 குடும்பம் எதிர்க்கும் போது இவர் டோக்கியோ சீமந்திரம் கை மாற்று பெட்டிகளை வாங்கி விட்டு மக்களை சவப்பட்டியில் அனுப்புறதுக்கு திட்டம் போடக்கூடாது. ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க கூற வேண்டியது உண்மையாவே வடக்குல அதிகமான வாக்கு வங்கிகளை உண்மையா திசை திருப்பும் நோக்கத்திலேயா இந்த செயற்பாடு இப்படி போட்டு நடக்குதுன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உண்மையா ஒட்டுமொத்தமா நாங்க வரும் ஜனாதிபதி அவர்களுக்கு தான் இந்த தாக்கம் ஏற்படும். ஏன்னா இந்த மக்கள் நாங்க இப்ப கேள்விப்பட்டோம் டிபேட் மினிஸ்டர் பாதுகாப்போட புறவும் போய் சுண்ணாம்புக்கல் அவர்களுக்கு நான் முட்டி மோதுவன்னு ஒரு பகிரங்கமா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். ஆனா எந்த ஒரு மோதலுக்கு வந்தாலும் இவர் பழச மறந்துடுறார். இவர் கவசவானத்திலையும் போய் துறக்கலாம். அப்ப பழச மறந்து மக்களை எதிர்த்து மீனவ உண்மையாவே வடக்கு கிழக்குல மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அரசாங்கம் என்னன்னா ஒரு திட்டமிட்டு தான் இப்படி தமிழ் மக்களோட முரண்படக்கூடியவர்களை போட்டு இந்த வரவு செலவுகளை நாசமாக்குறதா தெரியாது. ஒரு மீனவ சமுதாயம் உண்மையாவே சந்தையில போனா ஒரு மீன் 2000 ரூபாய் வருது. 200 ரூபாய் வித்த பாரு இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு நல்ல மீன் சாப்பிடக்கூடிய மாதிரி இல்ல. ஏன்னா இந்தியா மீனவ சங்கத்தில் அந்த உண்மையான இந்த வலை வீடியோக்குள்ள பார்க்கலாம் சின்ன மீன்களே அள்ளிட்டு போகுது. அப்ப இந்த அளவுக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது இந்த அமைச்சர் தான். ஆகவே அமைச்சருக்கு நான் அன்பாக சொல்றேன், எங்களுக்கு அமைச்சருக்கு தனிப்பட்ட எந்த ஒரு கோபம் கிடையாது. அவர் தமிழ் மக்கள்கிட்ட என்றைக்குமே துரோகி என்றது அது பதியப்பட்டது. அவர் அன்று தொட்டு இன்று வரைக்கும் தமிழ் மக்கள்கிட்ட துரோகி. ஆனால் திட்டமிட்டு இப்படியான மக்களை மோத விட்டு கூத்து பார்க்கிற அளவில் இருக்கக்கூடாது. இந்த சுண்ணாம்புக்கல் அகழ்வு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த மக்களுக்கான ஒரு கட்டாயம் ஒரு நிவாரணமாக அந்த இடத்தை விட்டு அந்த சுண்ணாம்புக்கல் டோக்கியோ சீமந்து அதிகாரிக்கு நான் கேட்கிறேன், நீங்க கொண்டு போய் ஒரு அமைச்சர்கிட்ட பல கோடியை கொடுத்துட்டு மக்களை கொள்ள திட்டம் போடாங்க. உங்களோட புள்ள ஊட்டியதுதான் இந்த பலி. ஆகவே தயவு செய்து இப்படியான செயல் இனி நடக்க கூடாது. அமைச்சர் இன்றைக்கு எப்படி ஓடினார், மோட்டார் சைக்கிள் ஓடி மக்களோட போய் நான் என்னத்துக்கு கூட்டிட்டு வந்தேனா நீங்கள் எங்களுக்கு பின்னால்தான் வரணும்டா சும்மா உயிரை போக்காது. அமைச்சர் உசுப்பேத்தலுக்கு எங்களை மக்களை பழிக்கிற ஆக்கலாது. மீண்டும் மக்களுக்கும்
அதுல நீதியா நடந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நான் நன்றி சொல்லி இப்படி மக்களை ஒரு காலமும் மோதவிட வேண்டாம் என்பதை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்வேன். 2022 மற்றும் 2023 ஆண்டு காப்போது சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்து பொருளாதார சிரமங்களுக்கு முகம் கொடுக்கும் 6000 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கும் திட்டத்தை எதிர்வரும் மே மாதம் முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி நிதியம் அறிவித்துள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் வரையிலான நிலுவைத் தொகையை 2024 மே முதல் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி நிதியம் அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் முதல் அமலுக்கு வரும் வகையில் மாதாந்தம் 6000 ரூபாய் வீதம் 24 தவணைகளுக்கு இந்த புலமை பரிசில் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பட்டியல்கள் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.presidentsfund.government.lk இல் அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியல்களை பெற்ற பின்னர் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாதாந்தம் 3000 ரூபாய் வீதம் 12 மாதங்கள் புலமை பரிசில் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மோதூர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நல்லூரில் வாழும் பழங்குடியின மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்த உடனடியாக விசேட குழு ஒன்றை நியமிக்க திருகோணமலை அரசாங்க அதிபருக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உத்தரவிட்டுள்ளார். நல்லூரைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் அண்மையில் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் தங்களின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளமை குறித்து ஆளுநரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றனர். இதனையடுத்து நல்லூர் பிரதேசத்தை ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேரில் சென்று பார்வையிட்டு வெளி ஆக்கிரமிப்பாளர்களால் வாழ்வாதார அச்சுறுத்தலுக்குள்ளாகி வருவது குறித்து ஆராய்ந்துள்ளதுடன் பழங்குடியின மக்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். இந்த நிலையில் பழங்குடியின மக்களின் பிரச்சினைகளை ஆராயவும் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தவும் உடனடியாக குழு ஒன்றை நியமிக்குமாறு திருகோணமலை அரசாங்க அதிபருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். துமிந்த திசநாய்க்கு லசந்த அழகியவண்டு மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழுவை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை இந்த இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது. திசநாய்க்கு அழகியவண்டு மற்றும் அமரவீர ஆகியோரை கட்சியின் அந்தந்த பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்ற விசேட கட்சி கூட்டத்தின் போது தீர்மானித்தது. திசநாயக்கவும் பொருளாளர் பதவியில் இருந்து அழகியவண்ணவும் சிரேஷ்ட உபத்தலைவர் பதவியில் இருந்து அமரவீரவும் நீக்கப்பட்டனர். இதற்கிடையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய மூத்த துணைத் தலைவர், பொருளாளர் மற்றும் தேசிய அமைப்பாளர் ஆகிய மூவரின் பதவிகளுக்கு புதிய அங்கத்தவர்கள் நியமிக்கப்பட்டனர். இதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகியங்கனை தொகுதி அமைப்பாளர் கே.பி. குணவர்த்தனு தேசிய அமைப்பாளராகவும், முன்னாள் மேல் மாகாண அமைச்சர் ஹெக்டர் பெத்மகே பொருளாளராகவும், முன்னாள் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க சிரேஷ்ட உபத்தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவர்கள் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து சர்ச்சைக்கு மத்தியில் அவர்களால் கூட்டப்பட்ட விசேட கட்சி கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிப்பதற்காக தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் கட்சிகளுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டமானது கடந்த 6ஆம் தேதி வவுனியாவில் தனியார் விடுதியில் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் பிரகாரம் மாவட்ட மட்டத்தில் குழுக்களை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். 8 மாவட்டங்களுக்குமான குழுக்கள் இந்த மாத இறுதியில் அமைக்கப்படும். இதன் பின்னர் அனைத்து மாவட்ட குழுக்களையும் ஒன்று கூட்டி கூட்டம் ஒன்றினை வவுனியாவில் மே மாதம் 25ஆம் தேதி நடத்தவுள்ளோம். இதனூடாக கிராம மட்டத்தில் நமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கொண்டு செல்லும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். அடுத்து நடக்கவுள்ள அதிபர் தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் தொடர்பாக நம் கொள்கை ரீதியில் முடிவெடுத்துள்ளமை தொடர்பிலும் ஏனையவர்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம். தற்பொழுது இவ்விடயம் இங்கும் புலம்பெயர் தேசத்திலும் பேசு பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. சில சிவில் அமைப்புகளும் இதனை முன்னெடுத்துச் செல்லும் பணியை செய்கின்றனர். இந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளுடன் பேசவுள்ளோம். அத்துடன் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சிவில் அமைப்புகள் மற்றும் முக்கிய அமைப்புகளுடனும் கலந்துரையாடவுள்ளோம். அதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள அணியொன்று செயற்படும். இவர்கள் தமிழரசு கட்சி, விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் பேச விரும்பும் கட்சிகளுடனும் கலந்துரையாடுவோம்.
தற்போது இலங்கையில் பொருளாதார பிரச்சினை மாத்திரமே உள்ளது. இனப்பிரச்சினை இல்லாதது போன்றதும் அது முடிந்துவிட்டது போன்றதுமாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இலங்கையின் பொருளாதார பிரச்சினையானது தீர்க்கப்பட வேண்டுமாயின் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட்டால்தான் அது சாத்தியம் என்ற விடயம் இருக்கின்றது. அதனை சரியாக செயற்படுத்துவதற்கு நாம் இந்த அதிபர் தேர்தலை பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த மாத இறுதிக்கிடையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் கலந்துரையாடுவோம் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையில் சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட குழு இன்று நடாத்திய அரசியல் பீட கூட்டம் சட்டவிரோதமானது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷார்த்தி துஷ்மந்த மித்ரபாலு தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அரசியல் சபையை கூட்டுவதற்கு அதிகாரம் உள்ளதுடன் அவருக்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் கட்சியின் செயற்குழு தலைவராக ஒருவரை நியமிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் துஷ்மந்த மித்ரபால சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த சட்டவிரோத செயலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது சட்ட கட்டமைப்பிற்கு அமைவாக உரிய நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயற்படும் என சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் இந்த நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிப்பவர்களாக தமிழர்கள் இருக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். வடமாகாணத்தில் கிளிநொச்சி என்னும் இடத்திற்குள்ளேயே செல்ல முடியாத அமைச்சர் ஒருவரின் ஆதரவினை கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என நினைத்தால் அது ஒரு சவாலான விடயம் எனவும் தெரிவித்தார். மட்டக்களப்பில் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் உண்டு. அக்டோபர் 16ஆம் தேதிக்கு முதல் அதுக்குரிய தேதி வந்து அந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் நடக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் ஆகும் பொழுது புதியொரு ஜனாதிபதி இந்த நாட்டில் இருக்க வேண்டும். அந்த திகதியை வந்து எவராலே மாற்ற முடியாது என்றால் இந்த நாட்டில் மாற்ற முடியாத ஒரே ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் தான் என்றால் அதுக்கு ஜனாதிபதிக்கோ பாராளுமன்றத்துக்கோ அந்த அதிகாரம் இல்லை. அது கட்டாயம் தேர்தல் ஆணைக்குழு நடத்த வேணும். அப்போ அவ்வாறான ஒரு நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் போட்டி போடுற கட்சிகளுக்குள்ளே பெருமளவான கட்சிகளுக்குள்ளே குழப்பம்ன்றது காணக்கூடியதாக இல்லை. இந்த இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் கேட்குற கட்சி இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவுடைய கட்சி தங்களுடைய கட்சியினுடைய பொது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அன்றகுமார் திசாநாயக் எடுத்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்கன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இருக்கிற ஒரே ஒரு குழப்பம், ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது இருக்கிற நாட்டிலுடைய ஜனாதிபதி எந்த கட்சியில் கேட்க போகிறார், அவர் அந்த கூட்டமைப்பு எப்படி அமைக்க போகிறார், அந்த கூட்டமைப்பு எப்படி அமைத்து கொண்டால் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்குமென்றது தான் இப்போ இருக்கிற ஒரு பிரதானமான பிரச்சனை. அப்போ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மொட்டு கட்சியும் ஒரு பிரிந்த நிலையில் இருக்குது. என்றால் இந்த மொட்டு கட்சி என்றது உருவாக்கப்பட்டது ராஜபக்சருடைய எதிர்காலத்துக்காக மட்டுமே தான் மொட்டு கட்சி உருவாக்கப்பட்டது. என்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொறுப்புகள் அனைத்து பொறுப்பும் மஹிந்த ராஜபக்சர் இருந்த நேரத்திலே அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மைத்திரியுடன் ஒப்படைத்து விட்டு அவங்க புதிதாக ஒரு கட்சியை உருவாக்குனதுக்கான காரணம் அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனன்றதை விட ஸ்ரீலங்கா ராஜபக்ச பெரமுனன்ற அந்த கட்சிக்கு அப்போவே பேர் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த கட்சி வந்து இன்றைக்கு ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சிலர், அதாவது இளம் அமைச்சர்களை வந்து ரணில் வந்து லஞ்சமாக இந்த அமைச்சு பதவியிலே கொடுத்து அதிலே சில அமைச்சர் பாரிய மோசடிகளில் ஈடுபட்டு இன்று ரணில் விசுவாசிகளாக மாறியிருக்கிறாங்க. ராஜபக்ச விசுவாசிகள் ரணில் விசுவாசிகள் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை ரெண்டுக்கும் இடையில். ராஜபக்சனுடைய ஆதரவுடன் தான் ரணில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அப்போ அந்த நிலையில் இன்று இந்த மொட்டு கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் வந்திருக்கு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு பக்கத்தால் நாமல் ராஜபக்ச தன்னுடைய தந்தையை போல கும்பிட்டு எல்லா விஹாரையை சுற்றி திரிகிறார். இவர்கள் விஹாரையை சுற்றி திரிகிறதே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை நாட்டுக்கு. இன்றைக்கு பன்சல வழியை திரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மொட்டு கட்சியினுடைய ஒரு பிரதானமான ஒரு உறுப்பினர் பசில் ராஜபக்சனுடைய ஒரு வலது கையாக கம்பஹா மாவட்டத்தை செயல்பட்ட பிரசன்ன ரணதுங்க சொல்கிறார், நாமல் ராஜபக்சே ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்தால் மொட்டு பிளவுப்படும் என்று அவர் சொல்கிறார். அப்போ இவ்வாறான நிலையிலே அவங்களுக்குள்ளே தான் இன்று குழப்பம் இருக்கின்றது. அந்த குழப்பம் எவ்வாறு அவங்கள் ஒரு முடிவு கொண்டு வர போகிறார்கள் அவர்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இந்த குழப்பத்தை பற்றி பெரிய அளவிலே நாங்கள் அழட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விடயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லலாம். எதிர்வரும் தேர்தல் ஒன்று நடந்தால், ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால், ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தால், ஒரு மக்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒருக்காக தான் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த 5 வருடங்களுக்கு ஒருக்காக இந்த வார சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை வந்து எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும். 5 வருடங்களுக்கு ஒருக்கா வார இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்தாமல் விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த 5 வருடங்களுக்கும் எங்களுடைய எதிர்காலம் மிகவும் ஒரு மோசமான எதிர்காலமாகத்தான் இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால் 5 வருடங்களுக்கு முன்பாக
கோட்டாபய ராஜபக்சவை ஆதரித்த மக்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த மாவட்ட மக்களிடத்த ஒரு சில பாரதூரமான இன்று எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் பாரதூரமான பிரச்சனைகளுக்கு அந்த மக்கள் அன்று போட்ட வாக்கும் காரணம். இன்று நான் பார்த்திருந்தேன், இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் என்று அழைக்கப்படுறவர் கிளிநொச்சி மாவட்டத்தை விரட்டடிக்கப்படுறார். அவர் 3 வாகனங்களிலே வந்தவர் மோட்டார் சைக்கிளிலே பாதுகாப்பு பணியரையும் விட்டு போட்டு தப்பி ஓடுற அளவுக்கு இருக்கிறார். அதே கட்சியை சேர்ந்த சிறு அல்ல கைகள் 1-2 பேர் ஊடக சந்திப்புகளை நடத்தி தாங்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவு தருவதாக சொல்கிறார்கள். வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சிக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே இறங்க இல்லாத ஒரு அமைச்சருடைய ஆதரவை வைத்துக்கொண்டு தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெறுவது அவங்களுடைய நோக்கமாக இருந்தால் அது ஒரு சவாலான ஒரு விடயமாகத்தான் வரும். நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் எந்த ஒரு வேட்பாளருக்கும் நாங்கள் ஆதரவு இதுவரைக்கும் தெரிவிக்கவும் இல்லை. ஜனாதிபதி தேர்தல் வந்தால் என்ன செய்கிறதுன்றது நாங்கள் கட்சியாக இன்னும் பேசி தீர்மானம் எடுக்கவும் இல்லை. அது கட்சியாக நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எங்களுடைய அரசியல் குழு இருக்குது, மத்திய குழு இருக்குது, நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் எந்த தீர்மானமாக இருந்தாலும் தமிழ் மக்கள் தான் இம்முறை, அதாவது இலங்கை தமிழரசு கட்சியை ஆதரிக்கும் எங்களுடைய மக்கள் தான் இம்முறை ஜனாதிபதி யார் என்றதை இந்த நாட்டிலே தீர்மானிக்க வேண்டும். ஏன் நான் இலங்கை தமிழரசு கட்சியை ஆதரிக்கிற மக்கள் என்று சொன்னதுக்கான காரணம் என்றால், தற்பொழுது மாவட்ட பூர்வமாக இருக்கும் சூழலை பார்த்தால் இலங்கை தமிழரசு கட்சியை தவிர ஏனைய கட்சிகளுக்கு பின்னால் மக்கள் நிற்கிறதாக தெரியல. சில வர்த்தகர்கள் இருக்கிறாங்க, சில கொமிஷன் வாங்குறவர்கள் இருக்கிறாங்க, சில பார் பெர்மிட் எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க, சிலர் ஒப்பந்தக்காரருடைய காசு எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க, தங்களோட சுயலாபத்துக்காக அதை நாங்கள் புல சொல்லவில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக அரசியல் ஒரு கொள்கையுடன் இருக்கிற மக்கள் அனைவரும் இன்று தமிழரசு கட்சிக்கு பின்னே தான் இருக்கிறாங்க. இன்று இந்த இருதயபுரம் கிராமத்தில் இந்த வட்டாரத்திலே கூட கடந்த காலத்திலே நாங்கள் இன்னாருக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம், நாங்கள் இனி வரும் காலங்களில் உங்களோட சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுடன் இணைந்து கொள்வர் இருக்கிறாங்க. இன்று இப்போ தற்பொழுது ஒரு 5 நிமிஷத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் இதே போல் மாவட்டம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் வெளிப்பார்வைக்கு பார்த்தால் என்ன, இன்று ஒரு விளையாட்டு போட்டிக்கு சில விளையாட்டு கழகங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தால் ஒரு அல்லக்கை தான் கெஸ்ட் அந்த கட்சியினுடைய, 2 லட்சம் கொடுத்தா கொஞ்சம் பெரிய அல்லக்கை கெஸ்ட், 5 லட்சம் கொடுத்தா மஹிந்த ராஜபக்சனுடைய அல்லக்கை தான் கெஸ்ட். இவர்கள் இந்த கெஸ்டாக இருந்து போட்டும். மிக விரைவிலே ஒரு ஆட்சி மாற்றம் வந்த அப்புறம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்னுக்கு இருந்த பிரதான சூத்திரதாரி என்று இவர்களை குறிவைத்து ஒரு சர்வதேச ஊடகம் சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் விசாரணை நடக்கவில்லை. இந்த விசாரணைகளுக்கு பின்னால் சிறையிலேயும் கெஸ்டாக அவங்க தான் இருக்கலாம். அப்போ அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த காலப்பகுதியில் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தல் காலப்பகுதியில் எடுக்கிற தீர்மானங்கள் சரியான தீர்மானத்தை எடுத்தால் இந்த மாவட்டத்தை, எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய மக்களை, இந்த வடகிழக்கை நாங்கள் கட்டியெழுப்புறதின் ஊடாக ஒட்டுமொத்த இலங்கையிலே வாழும் மக்களுக்கு நல்லதொரு சூழலை அமைக்கக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியினை ஆதரிக்கிறது உருவாக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் போசாக் உணவு திட்டம் மிகவும் முக்கியமானது. தாய்மார்கள் மற்றும் வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான உரிமையை இது உறுதிப்படுத்துகின்றது. எனவே இதனை வெறுமனே இலவசமாக பகிர்ந்தளிக்கும் திட்டம் ஒன்று என கேளிக்கையாக நோக்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பெண்களின் ஆரோக்கிய துவாய் சுகாதார பிரச்சினை குறித்து தான் பேசிய போது சேறு பூசினர். இதுகுறித்து எமது குரல் தொடர்ந்து ஒலித்ததால் தற்போது பாடசாலை மாணவிகளுக்கு ஆரோக்கிய துவாய் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதுவும் சமூக சேவை போன்ற ஒரு திட்டமே என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார். தேர்தல் வருடத்தில் இதுபோன்ற திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தினாலும் பொறாமை கொள்ளாது ஆரோக்கிய துவாய் திட்டத்தை அரசாங்கம் செயற்படுத்துவதில் தன் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். ஹங்வெல்ல பிரதேசத்தில் 532 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அரிசி பொதி வழங்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார்.